ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கணேஷ் ராகவ். இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரத்துல இருக்கிற ஒரு பிரபலமான கோயிலுக்கு போறோங்க. இந்த கோயிலுக்கு நிறைய மக்கள், நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இந்த கோயில் எந்த கோயில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காஞ்சிபுரத்துல இருக்கிற ராஜகுபேரர் கோயிலுங்க. இந்த ராஜகுபேரர் கோயில் அப்படின்றது, இந்த குபேரர் வழிபாடுன்றதே பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர். ஆனா இருக்கு. அந்த குபேரர் வழிபாட்டுல இப்படி ஒரு கோயில் இருக்கிறது ரொம்ப விசேஷமா கருதப்படுது. நிறைய மக்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலோடைய சிறப்பு அம்சங்கள், அந்த கோயில் எங்க இருக்கு, அந்த கோயில் பத்தியான முழு விவரங்களும் இந்த காணொலியில் இருக்க போது. வாங்க கோயிலுக்கு போகலாம். ஸ்ரீ ராஜகுபேரர் திருக்கோயில். இந்த கோயில் காஞ்சிபுரத்துல வெள்ளைகேட் அப்படின்ற பகுதியில் அமைந்திருக்குங்க. சென்னை டு பெங்களூர் போற இந்த தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி இந்த கோயிலானது அமைந்திருக்கு. இந்த கோயிலோடைய லொகேஷன் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இந்த காணொலியை முழுமையா பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு நீங்களும் போயிட்டு வாங்க. இப்போ காஞ்சிபுரம் மட்டும் இல்லாம பல ஊர்கள்ல பேசப்படுற கோயிலா இந்த கோயில் இருக்கு. பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வராங்க. அவங்களுடைய வேண்டுதல்கள் இந்த கோயிலுக்கு வந்தா நிறைவேறுது அப்படின்னு நம்பப்படுது. அவங்களுடைய பண தேவைகள், அவங்களுடைய கடன் தொல்லை, அவங்களுடைய வியாபாரம் வளர்ச்சி பெறுவதற்கு, அது மட்டும் இல்லாம திருமண தடை, குழந்தை பேருன்னு பல வேண்டுதல்கள் இந்த கோயிலுக்கு வர்றது மூலமா நிறைவேறுதுன்னு நிறைய மக்கள் நம்புறாங்க. அப்படி ஒரு பிரபலமா இருக்கிற அந்த கோயிலை பத்தி தான் நம்ம இந்த காணொலியில முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். இந்த கோயிலோடைய வரலாறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குங்க. இந்த கோயிலானது தவத்திரு சிவஸ்ரீ ராஜகுபேர சுவாமிகள்னால கட்டப்பட்டிருக்குங்க. இவர் தீவிரமான சிவபக்தருங்க. அடிக்கடி திருவண்ணாமலைக்கு கிரிவலத்துக்காக போவாரு. ஒரு நாள் கிரிவலம் போயிட்டு இருக்கும் போது குபேர லிங்கம் பக்கத்துல ஒரு சித்தர் இவருடைய கரங்களை பிடித்து, உங்களுக்கு குபேரருடைய அருள் இருக்கு, குபேரருடைய சம்பந்தங்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரை ஒரு கோயில் கட்டவும் சொல்லியிருக்காரு. அதை பெருசா எடுத்துக்காம சுவாமிகளும் அவருடைய அன்றாட வேலைக்கு திரும்பிட்டாரு. அதன் பிறகு அவருக்கு கனவழியும் இந்த விஷயம் வந்திருக்கு. இதை இப்போ முக்கியமா எடுத்துக்கிட்டு ஆதி குபேரரை சென்னை அசோக் நகர்ல வைத்து அவர் பூஜை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அதன் பிறகு ஒரு பிரம்மாண்ட கோயிலா இந்த கோயிலை 2019 இந்த கோயிலை இந்த இடத்துல மக்களுக்காக கட்டி வச்சிருக்காருங்க. ராஜ குபேரர் சுவாமிக்குன்னு ஒரு அற்புதமான கோயில். இந்த கோயில்ல பல 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 தனித்துவமான விஷயங்கள் இருக்கு. அது அனைத்தையும் நம்ம ஒண்ணு ஒண்ணா இந்த காணொலியில பார்க்க போறோம், தெரிஞ்சுக்க போறோம். வாங்க கோயிலுக்குள்ள போகலாம். இந்த கோயில் வாசலுக்கு வந்த உடனே இந்த வாசல்ல இருந்து நேரா நமக்கு காட்சி தர்றவர் அகத்தியருங்க. இந்த கோயில் சித்தர்களுடைய அருளால கட்டப்பட்டதுனால இங்க சித்தர்களுடைய வழிபாடுன்றது முக்கியத்துவம் பெறுது. அதுல நமக்கு முதல்ல காட்சி தரவர் அகத்தியருங்க. அகத்தியரை வழிபட்டுட்டு நம்ம அவருக்கு இடது பக்கத்துல ஒரு அற்புதமான தனித்துவமான இடமானது இந்த கோயில்ல இருக்குங்க. திரியம்பிகை நாதர் மங்கள பீடம்ங்க. திரியம்பிகை அப்படின்றது முப்பெரும் தேவர்கள், முப்பெரும் தேவிகளோட இருக்கிற ஒரு அற்புதமான சன்னதி அப்படின்னு சொல்லணுங்க. இங்க பிரம்மா, சிவன், விஷ்ணு, பார்வதி, சரஸ்வதி, லக்ஷ்மி, அவங்களோட முப்பெரும் தேவர்களும் தேவியர்களும் ஒன்னா இங்க குபேரருக்கும் அவருடைய மனைவியான சித்ரலேகாவுக்கும் அருள்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம வழிபடுறது மூலமா சர்வ மங்கள யோகத்தை அள்ளித்தரும் இடமா இந்த இடமானது, இந்த பீடமானது நமக்கு இருக்குங்க. இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடமா கருதப்படுது இந்த கோயில்ல. இந்த கோயில்ல எல்லா சன்னதிகளுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பாத்திரத்துல நாணயங்கள் இருக்குங்க. அதை மக்கள் தொட்டு அதை அள்ளி கொஞ்சம் போட்டு வழிபடுறாங்க. இது மூலயமா அவங்களுடைய வீட்டில் செல்வம் பெருகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையா இருக்கு. இந்த பாத்திரத்துல அவங்களும் அவங்க வீட்டில இருந்து கொண்டு வந்த நாணயங்களை இங்க போடுறாங்க. இந்த மாதிரி எல்லா சன்னதிகளுக்கு முன்னாடியும் இந்த ஒரு வழிபாடு இந்த கோயில்ல ரொம்ப தனித்துவமா நடந்துட்டு இருக்குங்க. அடுத்து இந்த கோயில்ல முக்கியமான விஷயம், இந்த கோயில்ல அன்னதானமும் நடைபெறுதுங்க. தினம் தினம் இங்க அன்னதானம் நடைபெறுது. இங்க நிறைய பக்தர்கள் வந்தாலும், எவ்வளவு பக்தர்கள் வந்தாலும் இங்க அன்னதானமானது நடைபெற்று கொண்டே இருக்குங்க. இது இந்த கோயில்ல ஒரு சிறப்பான அம்சம் அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா அன்னதானம் செய்யறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியம், ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை இந்த கோயில்ல பண்ணிட்டு இருக்காங்க. அதன் பிறகு நம்ம இந்த கோயில்ல இருக்கிற லக்ஷ்மி தேவியை தரிசனம் பண்ணோம். லக்ஷ்மி தேவி அவங்க பின்னாடி அவங்களுடைய எந்திரம் இருக்கு. இதே மாதிரி இந்த கோயில்ல அந்தந்த கடவுள் சன்னதிக்கு பக்கத்துல அவங்களுடைய எந்திரமானது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. நிறைய கோயில்கள்ல நீங்க எந்திரங்களை பார்க்க முடியாது. ஆனா இந்த கோயில்ல அந்த கடவுளுடைய எந்திரத்தை நீங்க பார்க்குற மாதிரியான அமைப்பும் இந்த கோயில்ல இருக்கு.
அடுத்து நம்ம விநாயகரை தரிசனம் பண்ண போறோங்க. இங்க இருக்கிற விநாயகர் உச்சிஷ்ட கணபதி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. மகா சக்தி நிறைந்த இந்த உச்சிஷ்ட கணபதி விநாயகரின் 32 அவதாரங்களுள் 8வது அவதாரமாங்க. லக்ஷ்மி, துர்கை, சரஸ்வதி உள்ளடங்கிய ஒரு ரூபமா இருக்கிற ஸ்ரீ நீலாவாணியை இடப்புறத்துல அமர வச்சுட்டு பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் இங்க இருக்கிற இந்த உச்சிஷ்ட கணபதி. இந்த கணபதியை வணங்கினால் காரிய சித்தி உண்டாகும், அனைத்து வெற்றிகளும் கிட்டும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், குழந்தைகள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க. விநாயகர் தன் தேவியுடன் இங்க அருள் புரிவதால இங்க வந்து வேண்டிக் கொண்டால் திருமண தடைகள் நீங்கும், கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும், பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க அப்படின்றது இந்த கோயில்ல இருக்கிற ஐதீகம்ங்க. அடுத்து வேற எந்த கோயிலையும் நீங்க பார்க்க முடியாத, உலகத்துல இங்க மட்டுமே தனித்துவமா இருக்கிற செல்வ முருகரை நீங்க இங்க பார்க்கலாங்க. செல்வ முருகர் இருக்காருங்க. எல்லார்கிட்டையும் இந்த மாதிரியான விஷயம் இருக்கு. இங்க பக்தர்கள் இதுல இந்த மாதிரி பண்றாங்க. இது பண்றது மூலயமா அவங்களுக்கு காசு சேரும், பண வரவு வரும்ன்றது நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் இங்கே பிரார்த்தனை பெட்டி இருக்கு பாருங்க. இந்த இலையில எழுதி பிரார்த்தனையை இங்கே செலுத்துறாங்க. செல்வ முருகர் கையில பண மூட்டையோட நமக்கு காட்சி தராருங்க. இந்த முருகர் சன்னதியில இன்னொரு ஒரு தனித்துவமான விஷயத்தையும் நான் பார்த்தேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு இலையில அவங்களுடைய கோரிக்கைகளை, வேண்டுதல்களை எழுதி இந்த பெட்டிக்குள்ள போடுறாங்க. அது நிறைவேறும்ன்றது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையா இருக்கு. நிறைய பக்தர்கள் இந்த விஷயத்த அங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இதுவும் ஒரு தனித்துவமான விஷயமா இந்த கோயில்ல எனக்கு தென்பட்டுச்சுங்க. அடுத்து குபேரர் சன்னதின்றது நம்ம ஒரு மாடக்கோயில் மாதிரி, ஒரு மாடத்துல மேல இருக்கிற மாதிரி தாங்க இருந்தது. அதை நம்ம ஏறி சென்று போய் தரிசனம் பண்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம ஒரு தளம் கொஞ்சம் மேல ஏறிட்டா அந்த ஒரு பிரகாரத்தை சுத்தி 18 சித்தர்களும் இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோயிலானது சித்தர்களின் அருள்வாக்குப்படி இந்த கோயில் இயங்குறதுனால, இந்த கோயில் கட்டப்பட்டதுனால இங்க சித்தர்களுடைய வழிபாடு முக்கியத்துவம் பெறுதுங்க. அதனால இந்த ராஜ குபேரரை சுத்தி இங்க சித்தர்கள் இருக்காங்க, 18 சித்தர்கள். அதன் பிறகு இங்க நவநிதி படிகள் இருக்குங்க. இந்த படிகள் ரொம்ப முக்கியமான படிகளா கருதப்படுது. இந்த ஒரு இடத்துல நவ கிரகங்களையும் நவநிதிகளையும் உள்ளடக்கிய படிகளா இந்த நவநிதி படிகளானது இருக்குங்க. இந்த படிகளுக்கு பூஜை செய்யறது மூலமா நம்மளுடைய கிரக நிலைகள் மாறி வாழ்வில் வளம் சேரும்ன்றது மிக பெரிய ஒரு உண்மையா கருதப்படுதுங்க. அதன் பிறகு நம்ம அந்த படிகளை தாண்டி ராஜ குபேரரை தரிசனம் பண்றோங்க.
இங்க ராஜகுபேரருக்கு பின்புறத்துல வைத்தியநாத சுவாமி இருக்காருங்க. இந்த வைத்தியநாத சுவாமி மிருத்யுஞ்சயர் கோலத்துல இருக்காருங்க. இந்த வைத்தியநாத சுவாமி உலகத்திலேயே இல்லாத அளவுல சிறப்பா காஞ்சிபுரத்துல இந்த வைத்தியநாத சுவாமியானவர் 11 அடியில மிருத்யுஞ்சய கோலத்துல காட்சி அளிக்கிறாருங்க. இப்படி இந்த மிருத்யுஞ்சய கோலத்துல இருக்கிற சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்கிறது மூலயமா நம்மளுடைய பூர்வ ஜென்ம வினை பயனாக நமக்கு உண்டாகக்கூடிய சகல விதமான நோய்களிலிருந்து விடுபடவும் நோயில்லாத வாழ்வும் சித்தர்கள் அருளிய அற்புதமான வழிபாடு வைத்தியநாத சுவாமி வழிபாடு அப்படின்னு நம்பப்படுதுங்க. இவர் யம பயத்தை போக்கக்கூடியவருங்க. மரண பயம் நீங்கி ஆயுள் விருத்தி ஆகிறதுக்கும் இந்த சிவபெருமானை நம்ம வணங்கினா நமக்கு எல்லா நலன்களும் கிடைக்கும். இவர் முக்கியமாக வைத்தியநாத சுவாமி மிருத்யுஞ்சயர் கோலத்தில் இருக்கிறது இந்த கோயிலுடைய இன்னொரு சிறப்பம்சம். அவருக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா ராஜ குபேரர் ஆனவர் நமக்கு காட்சி தராருங்க. இந்த ராஜ குபேரர் 6 அடி உயரத்தில் அரச நாயகனாக அபய முத்திரை காமிச்சிட்டு அட்சய பாத்திரத்தோட வட திசை நோக்கி அருள் புரிகிறாருங்க. செல்வம் பல மடங்கு பெருகும். இவரை வணங்கினா நமக்கு தேவையான செல்வத்தை சம்பாதிக்கவும் நாம் சேமித்து வைத்துள்ள செல்வத்தை பாதுகாக்கவும் எப்பொழுதும் நம் வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கவும் நம் வீட்டில் எப்பொழுதும் செல்வத்தை ஈர்க்கும் சக்தி கிடைப்பதாக ஒரு நம்பிக்கை இருக்குங்க. இவரை வணங்கினா எல்லாத்துக்கும் நிறைய விஷயத்துல குபேரரானவர் ராஜா அப்படின்னு சொல்லணும். இந்த குபேரரை ஏன் ராஜ குபேரர் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த குபேரருக்கு நிறைய ராஜ பட்டங்கள் இருக்குங்க. இந்த உலகத்துக்கு ராஜா குபேரர் அப்படின்னு சொல்லப்படுது. ராஜாக்கள்லாம் ராஜா குபேரர் அப்படின்னு சொல்லப்படுது. செல்வங்களுக்கெல்லாம் அதிபதி ராஜா குபேரர் அப்படின்னு சொல்லப்படுது. யக்ஷர்களுக்கு ராஜா குபேரர், ராட்சசர்களுக்கு ராஜா குபேரர், கிண்ணர்களுக்கு ராஜா குபேரர், விலங்குகளுக்கு ராஜா குபேரர், மனிதர்களுக்கு ராஜா குபேரர்னு குபேரருக்கு பல ராஜ பட்டங்கள் இருக்குங்க. இதனாலதான் இந்த கோயில்ல இருக்கிற குபேரரை ராஜ குபேரர் அப்படின்னு அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அஷ்டதிக்கு பாலகர்களுள் குபேரரும் ஒருவருங்க. இந்த மாதிரி குபேரருக்கு பல விஷயங்கள் பல அம்சங்கள் இருக்கு. குபேரர் அதாவது இந்த குபேரரை வணங்கினா நமக்கு பணத்துக்கு பஞ்சமே இல்லைன்றது இப்போ மிகப்பெரிய நம்பிக்கையா இருக்கு. பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த ஒரு வேண்டுதல் மூலமா இந்த விஷயங்கள் நிறைவேறதுனால அப்படியே இந்த விஷயங்கள் பரவி 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 பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு தினம் தினம் வந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான கோயிலாக, தனித்துவமான கோயிலாக, வித்தியாசமான கோயிலாக இந்த கோயிலானது இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். இந்த கோயிலோடைய லொக்கேஷன் லிங்க் நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். இந்த காணொலியில் இந்த கோயில் பற்றியான முழு விவரமும் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோயில் பற்றியான உங்களது கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க பல சிறப்பம்சங்கள் உள்ள ராஜகுபேரர் கோயில். இந்த கோயில் பற்றியான அனைத்து விவரங்களும், இந்த கோயிலில் நடைபெற வழிபாட்டு முறைகள், இந்த கோயிலோடைய சிறப்பம்சங்கள் அது அனைத்தும் உங்களுக்கு இந்த காணொலி மூலயமா தெரிய வந்திருக்கும். இந்த கோயிலோடைய லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். இந்த காணொலியை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராஜா ஃப்ரெண்ட்ஸ். பை.